எஸ்பிஐ பம்முவதும் பதுங்குவதும் எதற்கு? இந்த தேர்தல் காலத்தை எப்படியாவது கடத்தி விட வேண்டும். ஏன் தேர்தல் காலத்தை கடத்தணும்? தேர்தல்ல இது பேசு பொருளா ஆயிடக்கூடாது. தேர்தல்ல பேசு பொருளா என்ன ஆகும்? பிஜேபிக்கு பின்னடைவாயிடும். ஏன்? பிஜேபி தான் இதுல அதிகமா பணம் வாங்கி, பிஜேபிக்கு தான் அதிகமான கார்பரேட்டுகள் பணம் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த டீடைல் வெளியே தெரிஞ்சா பிஜேபி ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சிங்கிற முகமூடி கிழிஞ்சு தொங்கிடும். பொதுத்துறை நிறுவனங்களையும் தன்னாட்சி அமைப்புகளையும் பிஜேபி கைப்பாவையா பயன்படுத்துது அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். அதனால இன்னைக்கு இந்த வேலையை எஸ்பிஐ செய்து தப்பவே முடியாது. இது ரஃபேல் ஃபைல் காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தப்புற மாதிரி விஷயம் கிடையாது. அந்த விஷயத்தை தரமாட்டேன், இந்த விஷயத்தை தரமாட்டேன்னு சொல்லி தப்புற மாதிரி விஷயம் கிடையாது. அதானி கேம் பத்தி ஹிண்டன்பர்க் அறிக்கை குறித்து விவாதிக்க நான் மறுப்பேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்ச மாதிரி விஷயம் கிடையாது. நீங்க பாருங்க, எதுலயாவது ஒண்ணுல விசாரணைக்கு ஒத்துக்கிட்டாங்களா பாருங்க. நான் சொன்ன லிஸ்ட் எல்லாம் பாருங்க. எதுலயாவது ஒண்ணுல ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா? எதுலயாவது ஒண்ணுல ஒரு விசாரணைக்கு முன் வந்தாங்களா? எதையாவது ஒண்ணு வெளிப்படையா ஆமா இதுல ஒண்ணு நடக்கலன்னு சொல்லி காட்டினாங்களா? எல்லாமே மறைக்கப்படுகிறது. அந்த வரிசையில் இன்னைக்கு எஸ்பிஐ விஷயத்திலையும் இந்த தேர்தல் பத்திர விஷயத்திலையும் எஸ்பிஐ